அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரெண்டு வார்த்தைகள் என்னென்னா, ஒன்று வந்துட்டு ஜி, இன்னொன்று தஆல். இது ரெண்டு வார்த்தையுமே அரபியில் வந்து வா கம் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. முதல் வார்த்தை வந்துட்டு தஆல். இது வந்துட்டு குர்ஆனில் தஆலோ இலா கலிமத்தின் அஹ்லுல் கிதாபுகள் யூத நசராக்களை பார்த்து நம்ம ரெண்டு பேருக்கு பொதுவான கொள்கையான லா இலாஹ இல்லல்லாஹ்வை நோக்கி வாருங்கள் அப்படிங்கிறதுக்கு தஆலோ அப்படின்னு பயன்படுத்துகிறான். இன்னொரு வார்த்தை ஜி. இது ரெண்டுக்குமே பொருள் வந்துட்டு வா கம் அப்படிங்கிறது தான். இது ரெண்டை பற்றி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும், ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முதல்ல ஒன்று பார்ப்போம். இந்த ஜீன் இருக்குங்களை வாங்கிறது இதனுடைய அசல் மாவி வடிவம் என்னன்னா ஜா அப்படின்னா வந்தான் அப்படிங்கிற அர்த்தம். இதை நம்ம எப்படி இந்த ஜா வந்தான் இருந்தது வா அப்படின்னு எப்படி மாறுச்சு ஜி அப்படிங்கிறது. வழக்கமாக ஃபஅல்கள் வினைச்சொற்களில் பார்க்கும்போது தஹப சென்றான், அதனுடைய தஹப எதுஹபோ இதுஹப் செல் அப்படின்னு தானே வரும். அந்த மாதிரி எதுவும் வரலையே, இப்படி ஏன் இப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முதல்ல இந்த ஃபஅல் ஜான்னு இருக்குங்கல்ல, இது எந்த வகைன்னா எந்த ஒரு ஃபஅலுடைய மூன்று கலிமாக்கள், இது ஃபா ஐன் லாம் கலிமா, முதல் எழுத்து, இரண்டாம் எழுத்து, மூன்றாம் எழுத்து. இந்த மூன்றுல நடு எழுத்து வாவு அலிஃப் யா. இது மூணுல ஏதாவது ஒன்றாக வந்தால் அதுக்கு பேரு அஜ்வஃப்னு பேர். ஃபஅலு அஜ்வஃப். மூணுல ஏதாவது இந்த நடு எழுத்து இருக்குங்கல்ல, இது வாவு அலிஃப் யாவா வந்த இந்த இடத்துல அலிஃப் வந்துரு. இப்படி வந்தால் இதுல சில மாற்றங்கள் ஏற்படும். எப்படி அப்படின்னா, ஜாஅன்னு இருக்கிறது இதனுடைய முதாரி வடிவம் எஜி ஓன்னு மாறும். ஜாஅ வந்தான், எஜி ஓ வருகிறான்னு மாறும். அதனுடைய அம்ரு எப்படி மாறும்? இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுவோமே, கால அப்படின்னு அர்த்தம் சொன்னான். இது நடு எழுத்து அலிஃபாக இருக்கு. அலிஃபா இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபஅலுல் அஜ்வஃப். நடு எழுத்து வா அலிஃப் யார் இருக்கிறதுங்களா, இதை அம்ரை மாற்றும்போது என்னன்னா இதனுடைய அசல் மஸ்தர் என்னன்னா கவுலுன். கவுலுன்னா சொல். கால சொன்னான், கவுலுன் சொல். இதனுடைய அசல்ல வாவு இருக்குங்கல்ல, இதுக்கு நெருக்கமான எழுத்தான பேஷ் லம்மத்தை கொண்டு போய் போட்டு என்ன செய்வோம்னா குல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அலிஃபை போக்கிட்டு குல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு வார்த்தை பாருங்க, சாம நோன்பு வைத்தான். இதனுடைய அம்ரு நோன்பு வை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சொன்ன மாதிரி முதல்ல இதை போக்கிடுவோம். இது அந்த அஜுவப்பான எழுத்தை போக்கிட்டு இதுக்கு நெருக்கமானது இதனுடைய அசல் என்னது, அதாவது மஸ்தர் சௌமுன் நோன்பு அப்படின்னு இருக்குங்களா, இதுக்கு நெருக்கமானது லம்மத்து அந்த பேஷ், அதனால சும் நோன்பு வை அப்படின்னு மாற்றிடுவோம். இதுதான் சாதாரணமாக நடக்கிறது. ஜஸ்ட் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. காலவும் சாமும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஜாக்கு போகிறோம். இந்த ஜா இதே மாதிரியே வரும்பொழுது நம்ம சொன்ன மாதிரி இது போகணும்ல, இது போயிட்டு என்ன ஆகணும், இதுக்கு நெருக்கமானது வரும். இதனுடைய அசல் மஸ்தர் என்னன்னா மஜி அப்படிங்கிறது. மஜினா வருகை, வருதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது மாறும்போது என்னன்னா இதுக்கு மஜியினுடைய அதில் இருக்கிற அசல் யாங்களா, யாக்கு நெருக்கமானது ஜேர் அதானே. அப்போ அதனுடைய அசலான ஜியா அப்படின்னு வந்துருச்சு. இதுதான் இப்போ இந்த ஜாங்கிறது எப்படி ஜீன்னு வந்துருச்சுன்னு தெரியும். அதனுடைய அசலான மஜியில் இருக்கக்கூடிய யாக்கு நெருக்கமான ஜேர் முன்னாடி வந்துட்டு ஜீன்னு வந்துருச்சு. இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குர்ஆன்ல வந்துட்டு வஜீஅ யௌமஇதின் அன்றைய மறுமை நாளில் வஜீஅ யௌமஇதின் ஜஹன்னம் நரகம் கொண்டு வரப்படும் அப்படின்னு அந்த இடத்துல வஜீஅன்னு இருக்குங்கல்ல, அந்த ஜிஆ வந்துட்டு அமர் இல்லை, அது மஜ்ஹூல். அதாவது தமிழில் வந்துட்டு செயற்பாட்டு வினைன்னு சொல்லுவாங்கல்ல. வந்தான், வரப்பட்டான், கொண்டு வரப்பட்டான். இப்போ அடித்தான் அப்படிங்கிறது மஅரூஃப், அந்த செயல் அதுதான் அவன் செய்யறான், அடித்தான். மஜ்ஹூல்னா அடிபட்டான், அந்த செயல் யார் மீது நடந்துச்சு அதுக்கு சொல்றது. லரபங்கிறது துரிபன் வரும். அப்போ இந்த காலன்னு இருக்குல்ல, கால சொன்னான், சொல்லப்பட்டது அப்படிங்கிறதுக்கு அதே மாதிரி இதனுடைய மாற்றம் பேர் ஏற்பட்டு கீழன்னு வரும். அது எப்படி வருதுங்கிறது தனி பாடம். கீழ சொல்லப்பட்டது அப்படின்னு வரும். அந்த மாதிரி ஒண்ணுதான் ஜி
கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது. அந்த குரான் வந்து ஜி ஐயவுமைதினுக்கும் இந்த ஜிங்கிற அம்ருக்கும் இது அம்ரு, அது மஜ்ஹூல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஜா அப்படின்னா வந்தான் அப்படிங்கிறது. ஜாங்கிறது எப்படி ஜி அப்படின்னு வந்துச்சு அப்படிங்கிறது. இது ஜி ஓ அப்படின்னா வாருங்கள் அப்படிங்கிற அர்த்தம், அது நமக்கு தெரியும். இப்போ இந்த தாலுக்கு வருவோம். தால்னால் வாந்தான் அர்த்தம். இதனுடைய அசல் வந்துட்டு என்னன்னா உள்வுன், உயர்வுன்னு அர்த்தம். உயர்வுன்னு இருந்தது. தஃபாஉல் வஸன்ல வரும்போது தஆல் அதனுடைய அம்ரா வந்திருக்கு. இது என்னன்னா அம்ருன் ஜாமிதுன், ஃபஅலுன் ஜாமிதுன். ஜாமிது அப்படிங்கிறது அது ஒன்றா மாதியாக இருந்துச்சுன்னா மாதியாக மட்டும்தான், இது இறந்த காலமாக இருந்துச்சுன்னா இறந்த காலமாக மட்டும்தான் இருக்கும். முதாரியோ வேற அம்ரோ வராது. இப்போ உதாரணத்துக்கு லைசன் இருக்கு. லைசன் என்ன பொருள்? இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபஅல். உதாரணத்துக்கு அல் ஹல்வு லதீதுன், இனிப்பு சுவையாக இருந்தது அப்படிங்கிறோம். லைச முன்னாடி போட்டோம்னா லைசல் ஹல்வு லதீதன், சுவையாக இல்லை. இந்த இல்லைங்கிறதுக்கு லைச இருக்குங்கல்ல, இந்த லைச ஃபஅல் தானே, மாதி. இதுக்கு முதாரியோ அம்ரோ கிடையாது. அப்போ இது என்னன்னா ஃபஅலுன் ஜாமிதுன் அப்படின்னு அர்த்தம். எது ஒன்றுக்கு அதை தவிர வேற எதுவும் வராதோ அதுதான். இப்போ இந்த தஆல் அப்படிங்கிறது அதே மாதிரி ஃபஅல் ஜாமிது தான். ஆனால் இதனுடைய அசல் என்னன்னா உயர்வு அப்படிங்கிறது, இதிலிருந்து வந்தது உயர்வு. இந்த தஆல் அப்படிங்கிறது அசல் என்னன்னா கீழே இருக்கிற ஒருத்தரை பார்த்து மேலே வா அப்படிங்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்படுத்த. மேட்டில் நிற்கிறார், குழியில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை பார்த்து மேலே வாங்க இருக்கிறத தஆல் அப்படிங்கிறது இந்த ஜாமிது பயன்படுத்தப்பட்டது. புழக்கம் அதிகமாக என்னாச்சு அப்படின்னா அது சாதாரணமாக எதிரில் இருக்கவனே பக்கத்தில் நெருங்கி வா, அக்பர் நெருங்கி வா அப்படிங்கிறதுக்காகவும் இது பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒன்றுங்களா. இன்னொன்று இந்த தஆல். அப்போ தஆல் அப்படிங்கிறது இது அம்ரு ஜாமிது. இது தஆல் மட்டும்தான் வரும், அதனுடைய அடுத்த வடிவம் வராது. அதனுடைய அசல் உள்வுன் இருந்தது. இந்த உள்வுன் அப்படிங்கிறது தஃபாஉல் வஸன்ல நம்மளுக்கு தஆல் அப்படின்னு பயன்படுத்தப்படுகிறது. இது மட்டும்தான் வரும், மற்றது வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் தஆல், இது ஜி. இது ரெண்டும் பொருள் வா அப்படிங்கிறது தான். அதே மாதிரி வா அதா வந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு, வாங்கிறது தான். அது எங்கே புழங்கப்படும்னா அதுவும் புழங்கப்பட்டிருக்கு. அதனுடைய பொருள் என்ன, சின்ன வித்தியாசம் என்னன்னா அந்த இடத்துல வருகை கவனிக்கப்படும். ஒன்னா வேற ஒன்றை கொண்டு வருவான் அல்லது வேறு ஒருவரால் கொண்டு வரப்படுவான் அப்படின்னு இருந்தால் அதிகமான இடத்துல அந்த அதா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். இதே மாதிரி ஒரே பொருள் தரக்கூடிய பல வார்த்தைகள் தமிழ்லையும் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நண்பனும் அவனும் பேசிக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு நண்பன் அப்துல் காதிர் சாதிக்கிடம் பேசினான். இந்த இடத்துல பேசினான் இருக்குல்ல, அதே மாதிரி அப்துல் காதிர் சாதிக்கிடம் சொன்னான். பேசினான்கிற வார்த்தையும் சொன்னான்கிற வார்த்தையும் ஒரே பொருள் தான். இவன் ஏதோ ஒன்று அவன்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான் வார்த்தை மூலியமாக, சப்தம் தருகிற வார்த்தை மூலியமாக. ஆனால் என்னென்னா சொன்னான்ங்கும் போது சொன்ன விஷயம் கவனிக்கப்படும், ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னு. பேசினாங்க போது என்ன பேசினான்னு சம்மந்தம், அந்த செயல் மட்டும் இருந்தால் போதும். அந்த மாதிரி தான் ஜா அப்படின்னா அவன் வருகை மட்டும் கவனிக்கப்படுகிறது. அதான் அப்படின்னா அவன் தனியாக வந்தான் அல்லது யாரோ ஒன்றை கொண்டு வந்தான், வேறு ஒருவரால் கொண்டு வரப்பட்டான் அப்படிங்கிற பின்புலத்தில் அந்த அத்தாங்கிறது பயன்படுத்தப்படும். ஆனால் அதிகமாக புழக்கம் அதிகமாக ஒன்றின் அர்த்தத்தில் இன்னொன்றும் இன்னொன்றின் அர்த்தத்தில் இன்னொன்றும் மாற்றி புழங்கப்படுகிறது. இன்னும் நிறைய வார்த்தைகள் இந்த அப்படிங்கிற பொருளையும் அரபியில் இருக்குது. எனவே இந்த இடத்துல தஆல் அப்படிங்கிறதையும் ஜா அப்படிங்கிறதுடைய பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ் நமக்கு இன்னும் இல்மையும் ஈமானையும் அதிகப்படுத்துவானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.